ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி விலாகில் பார்த்தீங்கன்னா 5வது வாரமாக நம்ம வீட்டில் வெற்றிலை தீப வழிபாடு நம்ம சிறப்பாக பண்ணியாச்சு. 9 வாரங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய வெற்றிலை தீப வழிபாடு இன்றைக்கி எந்த மாதிரி சிறப்பாக நான் பண்ணியிருந்தேன், அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி நெய்வேத்தியம்லாம் வச்சு நான் சிறப்பாக பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்பிரிச்சுவல் நம்பிக்கை இருக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக சேனல்ஸில் வரும் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணிக்கோங்க. நார்மலாகவே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா ரொம்ப மங்களகரமான நாள். அன்னைக்கு பார்த்திங்கன்னா இயர்லியாகவே டே ஸ்டார்ட் ஆயிரும். மார்னிங் வாசலில் பார்த்திங்கன்னா ஒரு மங்களகரமாக ஒரு கோலம் போட்டதுக்கப்புறம் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் பார்த்திங்கன்னா பூஜை வேலை தான். அதை முடிச்சுட்டு தான் அடுத்தது வேலையே ஸ்டார்ட் பண்ணுவேன். முக்கியமாக செவ்வாய்க்கிழமைகளில் பார்த்திங்கன்னா செவ்வாய் ஹோரை நேரத்தில் பூஜை செய்கிறது ரொம்ப நல்லது. முருகருக்காக ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருக்கோம், இல்லை ஏதாவது ஒரு பிரார்த்தனைகள் நடக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது, அது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம பிரார்த்தனை செய்கிறதுனால அது பல மடங்கு ரெட்டிப்பாகவே நம்மளுக்கு கிடைக்கும். செவ்வாய்க்கிழமையிலேயே சஷ்டி நாட்கள் இல்லை திதி நாட்கள் அப்படின்னு அமைஞ்சிச்சுன்னா இன்னும் நல்ல சிறப்பு. முருகருக்கே உகந்த இந்த அரளிப்பூ நம்ம மாலையாக கோர்த்து போடுறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி வெற்றிலை தீப வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா சேமியா பாயசம் தான் பண்ண போகிறேன். இது ரெடிமேட் சேமியா பாயசம் தான். அதோடு சேர்த்து ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை பால் தான் எப்போயுமே நான் நெய்வேத்தியமாக வைப்பேன். அதோடு சேர்த்து முக்கியமான நாட்களில் அப்படின்னு பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல், இது மாதிரியான நெய்வேத்தியங்கள் வைக்கலாம். ஒரு வேண்டுதல் நம்மளுக்கு நடக்கணும், அந்த வேண்டுதலுக்கு நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னு முக்கியம் இல்லை, நம்பிக்கையோட முழு மனதோடு பிரார்த்தனை பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். நான் 9 வாரங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெற்றிலை தீப வழிபாடு முருகருக்கு செய்கிறதா ஒரு பிரார்த்தனை வச்சுருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வாரம் தங்கு தடையின்றி இந்த வேண்டுதலை நான் பண்ணிட்டு வரேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னுடைய 5வது வாரம் வெற்றிலை தீப வழிபாடு செய்ய போகிறேன். நான் ஒவ்வொரு வாரத்துலையும் வெற்றிலை தீப வழிபாடு நான் பண்ணுறப்ப நான் அதோடைய சிறப்புகள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்குது, எந்த ஹோரையில் பண்ணுறது நல்லது, அதன் மூலம் நம்மளுக்கு கிடைக்கிற பலன்கள் பற்றின எல்லாத்தையும் டீட்டெயிலாக நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். முருகருடைய படங்கள் இருந்ததுன்னா அந்த படங்கள் வச்சு நம்ம பூஜை செய்யலாம். இல்லை வேல் இருந்தால் வேல் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. சிலைகள்லாம் வச்சுருந்தோம்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். மஞ்சள் அபிஷேகம், விபூதி அபிஷேகம், அதுக்கப்புறம் பன்னீர் அபிஷேகம், இது மாதிரியான முக்கிய அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணலாம். பழங்கள் எல்லாம் கூட கலந்து கூட நம்ம அபிஷேகம் செய்யலாம். ஆனால் சிலைகள்லாம் வச்சுட்டு நம்ம பூஜை பண்ணாமல் இல்லை அபிஷேகம்லாம் பண்ணாமல் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் சிலைகள்லாம் வச்சுருந்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு 2-3 தடவையாவது அபிஷேகம் கண்டிப்பாக செய்யுங்க. பாயாசம் தயாராகிடுச்சு. அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டு அதுக்கப்புறம் பால்லாம் ஊற்றிட்டு ஏலக்காய் மட்டும் சேர்த்து நாட்டு சர்க்கரை பால் எடுத்து வச்சுட்டேன். எந்த பூஜை செஞ்சாலும் நம்ம வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் எந்த நெய்வேத்தியம் வைக்கலைனாலும் வெற்றிலை பாக்கு வச்சா கூட போதும். அதோடு சேர்த்து இந்த பழம் வைக்கிறது ரொம்ப அவசியம். நெய்வேத்தியம் வைக்காத பூஜை முழுமை பெறாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம எந்த பூஜை செஞ்சாலும் கண்டிப்பாக ஒரு நெய்வேத்தியமாவது வைக்கிறது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறவங்க உங்களால் என்ன முடியுதோ அந்த நெய்வேத்தியத்தை வைக்கலாம். முடியாதவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு 2 கல்கண்டு வச்சா கூட அது நெய்வேத்தியத்திற்கு சமம்தான். அதனால் முடிந்த வரைக்கும் ஏதாவது நெய்வேத்தியம் கண்டிப்பாக வைக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். நமக்கு பல கஷ்டங்கள் இருக்கலாம், பல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம மனம் தேடி போகிற ஒரே இடம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கமே, நம்ம கோவில் இல்லைன்னா நம்ம மனது முழுமையாக நம்மளுடைய பக்தியின் வடிவத்தில் மட்டும்தான் நம்மளால் காட்ட முடியும். நம்மளுடைய குறைகளையும் கஷ்டங்களையும் யாருக்கிட்டையும் சொன்னாலும் அதுக்கான தீர்வு கிடைக்குமா அப்படின்னு தெரியாது. ஆனால் நம்மளுக்கு பிடித்த கடவுள்கிட்ட நம்ம கோரிக்கையை வைக்கும் பொழுது கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை ஏற்றக்கூடிய இந்த வெற்றிலை தீப வழிபாட்டில் செவ்வாய்க்கு பூமிக்காரன் இல்லைன்னா மங்களக்காரன் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குது. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதே முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள். செவ்வாய் கிரகத்திற்குரிய கடவுள் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான். அவரை செவ்வாய் ஹோரையில் வழிபடுறதுனால நம்மளுக்கு அதிகபட்ச நலன்கள் கிடைக்கும். நான் ஏற்கனவே நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். வாரம் நம்ம செய்யக்கூடிய வழிபாடில் முக்கியமான வழிபாடு செவ்வாய்க்கிழமை வழிபடுற வழிபாடு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நட்சத்திர வழிபாடு, கிருத்திகை நட்சத்திரத்தில் அன்று வழிபடுற வழிபாடு, அதோடு சேர்ந்து திதி வழிபாடு, சஷ்டி திதி அன்று வழிபடுற வழிபாடு. இது 3மே பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த மிகப்பெரிய வழிபாடுகளில் ஒன்று. அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமைகளில் இந்த விசேஷமான நாளில் முருகப்பெருமானை நம்ம வழிபடுறதுனால நம்ம கேட்ட வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். இப்போ முருகப்பெருமானுக்காக நெய்வேத்தியம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம பூஜை செய்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக செலவாக போகிறதும் இல்லை. நம்மளால் முடிஞ்சது அந்த வெற்றிலை தான் நம்ம வாங்க போகிறோம். நம்ம வீட்டில் ஏற்கனவே இருக்கிற கார்த்திகை சுட்டிலாம் நம்ம வச்சுருப்போம்ல, அதை சுத்தப்படுத்திட்டு கூட நம்ம அந்த பூஜையில் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் கடைகள்லாம் போய் நம்ம வெற்றிலை வாங்கும் பொழுது கணக்கு சொல்லி 1, 2 தாங்க அப்படிங்கிற மாதிரி கணக்கு சொல்லி வாங்காமல் வெற்றிலையை தாராளமாக வாங்கிக்கணும். நம்ம பூஜைகள்லாம் செய்யும் பொழுது 108 போற்றி மந்திரங்கள் சொல்லி பூஜை பண்ணலாம். நான் பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம்
போற்றி மந்திரங்கள்லாம் சொல்லி தான் பூஜையை நிறைவு செஞ்சேன். இல்லைன்னா பூஜை செய்யும் பொழுது நம்ம தீப ஆராதனை எல்லாம் காட்டும் பொழுது பார்த்திங்கன்னா ஓம் சரவண பவா அப்படின்னு உச்சரிச்சுக்கிட்டே நம்ம பூஜைகள் வந்து செய்யலாம். நம்ம வெற்றிலை தீபம் நமக்கு மார்னிங் நம்ம ஏற்றுறோம் அப்படின்னா ஈவினிங் ஒரு தடவையும் நம்ம வெற்றிலை தீபம் அதே தீபத்தில் நம்ம வந்து ஏற்றலாம், அது தவறு கிடையாது. அதுக்கப்புறம் தீப ஆராதனை எல்லாம் காமிச்சு பூஜையை சிறப்பாக நிறைவு பண்ணியாச்சு. வெற்றிலையோட நுனிப்பகுதியில் லட்சுமியும் நடுவில் சரஸ்வதியும் காம்பு பகுதியில் பார்வதி தேவியும் இருக்கிறதாக வரலாறு வந்து சொல்லுது. சிலர் காம்பு பகுதியை பார்த்திங்கன்னா நீக்கிடுவாங்க. அப்படி நீக்கிறவங்க பார்த்திங்கன்னா அகல் தீபத்தில் கூட ஏற்றி கூட நம்ம வழிபடலாம். தீபத்திற்குள்ளே காம்பு போட்டு நம்ம வழிபடுறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது. அவர்களை மனதை பொறுத்து பக்தியோட எந்த முறையில் செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த முறையில் செய்கிறது நல்லது. அனைத்து செடியும் பார்த்திங்கன்னா மொட்டாகி பூவாகி காயாகி பழமாகும், மீண்டும் அதிலிருந்து விதை கிடைக்கும். ஆனால் வெற்றிலையில் மட்டும்தான் ஒரே ஒரு உருவம், அது கடைசியில் கடவுளையே சேரும். வெற்றிலை மட்டும் பார்க்க நம்ம சேர்ந்து வச்சு நம்ம வழிபடுறது பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு மற்றும் பார்வதி தேவியோட உருவம் பெற்று இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அவர்களுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். இந்த மாதிரி தனி சிறப்பு மிக்க வெற்றிலையின் தெய்வம் ஏற்றி நம்ம வழிபடுறது நம்மளுக்கு பல நன்மைகள் வந்து நம்ம வீட்டிற்கும் சரி நமக்கும் சரி வந்து சேரும். 6 வெற்றிலையோட காம்பு பகுதியை மட்டும் நீக்கிட்டு மயில் தோகை மாதிரி விரித்து அது மேலே தீபம் ஏற்றி வழிபடுறது தான் இதோடைய சிறப்பு. விளக்கு எரியும் போதும் பார்த்திங்கன்னா அதிலிருந்து ஒரு நல்ல நறுமணம் வரும். அந்த நறுமணத்தின் மகிமையால் நம்ம கேட்ட வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த நேரத்தில் நம்ம பூஜை செஞ்சு வழிபடுறதுனால பிரபஞ்சங்கள் எல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. ஏன்னா சுக்கிர ஹோரை அப்படிங்கிறது அந்த ஹோரைக்குரிய சிறப்பாக இருக்குது. அதனால் அந்த ஹோரை நேரத்தில் வழிபடுறதுன்னு பார்த்திங்கன்னா எல்லா பிரபஞ்சங்களும் ஒன்று சேர்ந்து நம்ம கோரிக்கையை நிறைவேற்றும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. எந்த பூஜையாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்வோம், அந்த நம்பிக்கைக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். முருகர் அந்த அருளை வந்து நம்மளுக்கு நிறைவேற்றி தருவார். சிறப்பாக பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சமையல் அறைக்கு சென்றாச்சு. அதிகாலையிலே பார்த்திங்கன்னா குழந்தைங்க எல்லாருக்கும் வந்து சாப்பிட ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாச்சு. முக்கியமான பூஜை நாட்கள் இந்த மாதிரி நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா வாழைக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கிய காய்கறிகள்லாம் வச்சு நான் வந்து சமைக்க ஆரம்பிச்சிருவேன். இந்த ரெசிபிலாம் எல்லாமே தனித்தனியாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க சேனலில் செக் பண்ணி பாருங்கள். கருணக்கிழங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா உடம்பை வந்து குளிர்ச்சிப்படுத்துறதுக்கு கருணக்கிழங்கு சேர்க்குறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் 65 வாழைக்காய் பொரியல் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நான் பூஜை விரதம் இது மாதிரி எல்லாம் செய்கிறனால நான்வெஜ் வந்து எடுத்துக்க மாட்டேன். அதனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு எக் மட்டும் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா குழந்தைங்களுக்காக வந்து நம்ம செஞ்சு தான் ஆகணும். அதனால் அவங்களுக்கு மட்டும் வந்து தனியாக செஞ்சு வச்சுட்டேன். இன்றைக்கி சிறப்பான ஒரு வேண்டுதலோட என்னுடைய பூஜையை வந்து வெற்றிகரமாக தடைகள் எல்லாம் கடந்து பூஜையை நிறைவு பண்ணியாச்சு. அதோடு சேர்ந்து என்னோடய லஞ்ச் வேலையும் வந்து நான் முடிச்சிட்டேன். மார்னிங்கே வந்து சேர்த்து ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பண்ணலான்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த நேரத்தில் கரெக்டாக வந்து ஹோரை நேரத்துக்குள்ளே நான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பூஜை வேலைக்கு பழங்களெல்லாம் வச்சு நெய்வேத்தியம் வச்சு என்னோடய பூஜையை வந்து நிறைவு பண்ணிட்டேன். அதனால் சாயங்கால நேரத்தில் வந்து நெய்வேத்தியமாக ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக அவல் வச்சு கேசரி தான் வந்து பண்ணியிருந்தேன். அதை மட்டும் இப்போ நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அந்த கேசரி எப்படி பண்ணேன் அப்படின்னு நான் ஏற்கனவே வந்து ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோலையும் வந்து ஷேர் பண்ணுறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அவல் கேசரி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது, டக்குன்னு பண்ணிடலாம். இந்த ஹாலிடேயில் குழந்தைங்களுக்குலாம் வந்து பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவல் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த அவலை பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்க அவல் எல்லாத்தையும் இந்த கடாயில் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துருங்க. நெய்யோடு சேர்த்து இந்த பொடி பண்ண அவலை நம்ம வதக்குறப்ப ரொம்ப நல்ல மணமாக இருக்கும், வீடே கமன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கெட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக கிளறி விட்டுக்கோங்க. அவல் பாயாசம் இது மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். இல்லைனா பாலில் அவல் போட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணி இல்லை நாட்டு சக்கரெலாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக பண்ணிடலாம். ரொம்ப இனிப்பாக டேஸ்டியாக இருக்கிறதுனால குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக நம்ம அடிக்கடி நம்ம பண்ண போகிறது கிடையாது. என்றைக்காவது ஒரு நாள் பண்ணுறப்ப இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எந்த ஒரு கெட்டித்தன்மையும் இல்லாமல் நல்லா கிளறி எடுத்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லமும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இதுலேயும் வந்து எந்த கெட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கலாம். அந்த ஹீட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். நல்லா அவல் வந்து வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சாஃப்டாயிரும். நல்லா கலர்னதுக்கப்புறம் கிஸ்மிஸ் முந்திரியெல்லாம் போட்டு தாளித்து நெய்யில் வந்து தாளித்து நம்ம ஊற்றுறப்ப ரொம்ப கமன்னு டேஸ்டியான ஒரு ரெசிபி ரெடி ஆயிரும். டேஸ்டியான அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குட்டி தம்பிக்கு பிடிச்ச மாதிரி பாப்கார்னும் வந்து வீட்டில் செஞ்சுட்டேன். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஷார்ட்ஸ் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னோடய டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போச்சு. ஸோ சமையல் அதுக்கப்புறம் பூஜைகள் இது மாதிரி தான் வந்து என் டே இருந்தது. ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. அதே மாதிரி வெஜிடபிள்ஸோடு வந்து சமையல்லாம் பண்ணனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருந்தது. கண்டிப்பாக என்னோடய வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய டெய்லி விளாக் பார்த்து உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான வீடியோஸில் பார்க்கலாம். தொடர்ந்து என்னோடய சேனல் மைஸ் வீடியோஸ் சுமன் விளாக் சேனலில் பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் வெற்றிலை தீப வழிபாடு வீட்டில் பண்ணுறதா சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும். பக்தியோட முழு நம்பிக்கையோடு செய்கிற எந்த செயலும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சக்ஸஸ் தான் ஆகும். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஓம் சரவண பவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.